அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம்பெறுக, நன்று நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே ஆதியும் அந்தமில்லா தோன்றிய இறைவன் அருட்பெருஞ்சோதி. சுயமாக தோன்றிய இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற பெயரையே இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே யாரும் வெளியே மக்களிடம் கூறவில்லை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி எவ்வளவோ திருவிளையாடல்கள் செய்திருந்தாலும் கூட கலியுகத்துடைய கடைசி திருவிளையாடல் 1823ஆம் ஆண்டு தொடங்கி 1874ஆம் ஆண்டு வரை 51 ஆண்டுகள் அவருடைய திருவிளையாடல் தொடர்கிறது. இந்த 51 ஆண்டுகள் திருவிளையாடல்களை தனது மகனை, தன்னுடைய செல்வ பிள்ளையை உலக மக்களுக்காக சுத்த சன்மார்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாயின் வழியாக இந்த பூலோகிற்கு வருவிக்க செய்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த யுகங்களும் 4 யுகங்கள், கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களுமே அதற்கான ஆயுள் காலங்கள் உண்டு. இந்த 4 யுகங்களிலுமே 5 தொழில்களை படைத்துக் கொண்டிருந்த பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் போன்ற பத தலைவர்களுக்கும் அந்த அவர்கள் செய்த 5 தொழில்கள், படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், இப்படி 5 தொழில்களையும் செய்த தலைவர்களுக்கும் ஆயுள் காலம் உண்டு. இப்ப இவருடைய ஆயுள் காலம் முடிந்த பிறகு உலக மக்களுக்கு என்று ஒரு தனி மார்க்கம் வேண்டும், ஆன்மீக மார்க்கம் வேண்டும். அந்த மார்க்கம் சமரசமாக இருக்க வேண்டும். எல்லா மக்களும் அன்போடு வாழ வேண்டும், இன்புற்று வாழ வேண்டும், முரண்பாடு இல்லாமல், வேற்றுமை இல்லாமல், மனக்கசப்புகள் இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்று கூடி வாழ வேண்டும் என்பதற்காக சுத்த சன்மார்க்கத்தை நிறுவி இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் முடிவடைந்து விட்டது. அப்போ உலக மக்களுக்கு ஒரு ஆன்மீக பாதை வேண்டும், ஒரு ஆன்மீக வழி வேண்டும். அப்போ அந்த மார்க்கத்தை நிறுவி உலக மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே தனது மகனை இந்த பூலோகிற்கு வருவிக்க செய்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இதை அருட்பெருஞ்சோதி அகவலிலே நமது பிள்ளை பெருமான் அவர்கள் கூறியிருப்பார்கள். ஆன்ற சன்மார்க்கம் அணி பெற என்னைத்தான் ஈன்று அமுதளித்த இனிய நற்றாயை என்று சொல்லுவார். அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தை பரத்தை பெற்று, இகம் என்றால் இந்த பூலோகத்தில் எல்லா நன்மைகளையும் இன்பங்களையும் பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என்னை உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே. இந்த யுகத்தில், கலியுகத்துடைய கடைசியில இதனால் தான் நான் வருவிக்க உற்றேன் இறைவனால், இறைவனாகவே வருவிக்க உற்றேன், அவருடைய அருளை பெற்றேனே என்று கூறுவார். ஆக சுத்த சன்மார்க்கத்தை நிறுவ வேண்டும், உலக மக்களை எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் சேர வேண்டும், மதங்களும் மார்க்கங்களும் சரி அந்த முரண்பாடுகள் இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வருவிக்க விட்டேன் என்று கூறுகிறார். ஆக தனது மகனை, தன்னுடைய செல்வ பிள்ளையை, சுத்த சன்மார்க்கத்தின் மூத்த மகனை, அந்த குலத்தின் மகனை ஒரு தாயின் வழியாக இந்த பூலகிற்கு வருவிக்க செய்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். வருவிக்க உற்ற ஆண்டிலிருந்து 8 ஆண்டுகள் வரையிலும் தன் மகனுக்கு எந்த விதமான அருளையும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் 51 ஆண்டுகளை 8 பிரிக்கிறார் அருட்பெருஞ்சாண்டவர். 6 48 6 நிலைகள் திருவிளையாடல்கள் நடந்து கொண்டிருந்தன. கடைசி 3 வருடம் இருக்கு, அதான் கிளைமேக்ஸ் சித்தி வளாகத்தில் மேட்டுக்குப்பத்தில் நடந்தது. அப்போ இந்த முதல் 8 ஆண்டுகளில் எந்த விதமான அருளையும் இறைவன் கொடுக்கவில்லை. 9வது ஆண்டு தொடக்கத்தில், அதாவது ஈரெட்டில் கால் எடுத்து வைக்கிறார் நமது பிள்ளை பெருமான் அவர்கள். ஈரெட்டு என்பது 16 ஆண்டுகள். இந்த 16 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது? 13ஆம் இறைவன் வந்து ஆட்கொண்ட பிறகு இவருக்கு ஞானம் பிறக்கிறது, இறைவனால் வருவிக்க உற்றவன் நிலை தெரிகிறது. ஆனால் மீதியெல்லாம் மறைப்பு நிலையில் இருக்கிறது. இவர் விண்ணுலகத்திலே தன் தந்தையுடன் இருந்தது, சிவகாமி வள்ளி இவருக்கு அருளமுது ஊட்டி வளர்த்தது, அதெல்லாம் இப்போ அவருக்கு நினைவு வராது. சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு மறைப்பு நீங்குகிறது. அதுக்கப்புறம் பாடல்களை சொல்லுவார், நான் இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவார். அந்த நிலையை நமக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். அற்புதமான இன்னைக்கு பதிவு, எல்லாம் தயவு செஞ்சு பாருங்க. இப்போ 9வது ஆண்டு தொடங்கிய பிறகு, ஞானம் பிறந்த பிறகு இறைவனிடம் முறையீடு செய்கிறார். உன்னால் வருவிக்க விட்டேனே தவிர எந்த விதமான அருளையும் பெற முடியவில்லையே என்று ஏங்குகிறார், மனம் வருந்துகிறார்.
அதை திருவருள் முறையீடு என்ற பதிகத்திலே 232 பாடல்களை நமக்கு அருளியிருக்கிறார்கள். இன்று நாம் பார்க்க வேண்டியது 143வது பாடல். இதுவரை 142 பாடல்களை நாம் பார்த்திருக்கிறோம். திருவருட்பாவுடைய திருவிளையாடல், அருட்பெருஞ்ஞானருடைய திருவிளையாடல் ஒவ்வொரு திருமுறையிலிருந்து நடக்குது. ஒவ்வொரு திருமுறையிலிருந்தும் 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, 4ஆம் திருமுறை, அதுக்கு அடுத்து 6ஆம் திருமுறை தான். 5ஆம் திருமுறை தனி, அது தத்துவ தலைவர்களை பற்றி பாடியது. அது திருவிளையாடலே வராது. அது எல்லாமே முருகனை பற்றியும் விநாயகனை பற்றியும் இப்படி தத்துவத்துடைய தலைவர்களை பற்றி, கர்த்தாக்களை பற்றி பாடியது. அது தனி பாடல். அது தனியாக ஒரு 5ஆம் திருமுறை ஒரு தனி பதிகம். அது திருவிளையாடல சேராது. இப்போ இந்த நிலைகள் இருக்கும்போது 1ஆம் திருமுறையிலே இப்போ 143வது பாடலை பார்க்கிறோம். இப்போ வல்லற்பமானவர்கள் 2வது எட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது 9வது ஆண்டிலிருந்து 16 ஆண்டுகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன நடந்தது? இந்த பாடல் இதுக்கு முன்னால இறைவனை பார்க்காத கண் இருந்து புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதை நம்ம பார்த்துட்டோம். அதன் பிறகு நேற்று பார்த்ததுல இறைவனுடைய புகழை கேட்காத செவி, காது, அந்த காது இருந்து என்ன புரோஜனம் சொல்லுவாரு. அந்த விளக்கத்தை பார்த்தோம். இன்னைக்கு இறைவனை பற்றி புகழ்ந்து பேசாத வாய் என்ன நிலையில் இருக்கும், அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா 5 பொறிகளை வைத்துதான் இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். கண், காது, வாக்கு, வாய், மெய், இப்படி நிறைய ஒரு 5 ஐம்பொறிகள் உண்டு. கண்ணை பார்த்துட்டோம், காதை பார்த்துட்டோம். இன்னைக்கு வாயை பற்றி என்ன சொல்றாரு? அதாவது இறைவன் புகழை பற்றி பாடாத வாய். அந்த வாய் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த பாடலை அருளி இருக்கிறார்கள். இந்த பாடலை பாடின பிறகு இப்படியெல்லாம் இருக்குது. நான் உன்னை டெய்லி என்னுடைய வாயால் பாடலை பாடி உன்னிடம் முறையீடு செய்கிறேனே, எனக்கு என்ன அருளை கொடுத்தாய் என்று கேட்பார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. மணி கொண்ட கண்டனை வாழ்த்தார்தம் வாய் தெரு மண் உண்ட வாய். நல்ல கவனிங்க. மணி கொண்ட கண்டனை வாழ்த்தாதவர் வாய் தெரு மண் உண்ட வாய், பிணி கொண்ட வாய், பிச்சு உண்ட விட பிச்சு உண்ட வாய், வரும் பேச்சு அற்ற வாய், ஊமேன்னு சொல்ற. துணி கொண்ட வாய் அனல் சூடு உண்ட வாய், மலம் சோர்ந்து இழிவாய், இனி குனி கொண்ட உப்பிலி கூழ் உண்ட வாய் என கூறுபவே. இதனுடைய விளக்கம் பாருங்க. அதாவது விஷம் உண்டு. அந்த விளக்கம் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு சொல்ல வேண்டிய காரணம் இருக்கு. பார்க்கடலிலே ஒரு பாம்பை மத்தாக வைத்து அமுதம் கடையும் போது, ஏன்னா தேவர்களுக்கு அந்த அமுதம் கொடுக்கணும். அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக, தேவர்களை காப்பாற்றுவதற்காக அமுதம் கொடுக்கணும். அப்போ பார்க்கடலை கடைகிறாங்க. அந்த பாம்பு அமுதம் வரும்போது விஷத்தை கக்கிறது. அதில் அந்த அரக்கன் அதில் விஷத்தை கக்கிறான். இந்த தேவர்களும் பிரம்மன், திருமால் முதல் அத்தனை பேருமே என்ன செய்தது என்று தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. சிவபெருமான் நல்ல கவனிங்க. இப்போ வல்லற்பெருமான் அதை சிவபெருமான் தான் சொல்லுவார். ஏன்னா அவர் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில், இவர் வருவி கூற்ற காலகட்டத்தில் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. மக்களை அதில் வழிபாடு செய்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கின்றன. அப்ப இவர் அதை தான் சொல்லணும். ஏன்னா எல்லா யுகங்களும் அதான் சொன்னாங்க. இவர் அதான் சொல்றாரு. அப்படி அந்த விஷத்தை உண்டு கழுத்தில் நீர்த்தி கொண்டவன், அதனால் அவனுக்கு மணிகண்டன் என்ற பெயர் வந்தது. மணிகண்டன், நீலகண்டன், மிடற்று கலெக்டார் என்று சொல்லுவார், மிடற்று கலத்தார் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட இறைவன் அப்படிப்பட்ட இறைவனை வாழ்த்தாதவர்களுடைய வாய் மண்ணு உண்ட வாய் என்று சொல்லுகிறார். தெரு மண் உண்ட வாய். வீதியில மண்ணு சாப்பிட்டா அந்த வாய்க்கு என்ன இருக்கும்? ஒரு பிரயோஜனம் கிடையாதுல்ல. அதோடு மட்டுமில்ல, பிணி கொண்ட வாய், நோயால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வாய். அதோடு மட்டுமில்ல, கொடிய நோயான பைத்தியம் கொண்ட வாய், பேச்சு இல்லாத வாய், அதான் ஊமை. அந்த வாய் இருந்து என்ன பிரயோஜனம்? இறைவனை வணங்காமல், வாழ்த்தாமல், போற்றாமல், வணங்காமல் அந்த வாய் இருந்து என்ன பிரயோஜனம்? மண்ணு சத்த வாயி, நோய் வந்த வாயி, ஊமை, பேசாத வாயி. அதோடு மட்டுமல்ல, உப்பில்லாத கூழ் குடித்த வாய் என்று சொல்லப்பட்டவைகளாகும். உப்பில்லாத கூழ் குடித்த அந்த வாய்க்கு என்ன இருக்கும்? அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அதனால இப்படிப்பட்ட வாய்கள் தான். அதாவது என்ன சொல்றாருன்னா,
இறைவனை வாழ்த்தி வணங்காதவருடைய வாய் இருந்து புரோஜனம் இல்லை. அதை தான் சொல்ல வர்றாரு. அதான் மைய கருத்து. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இறைவனை பற்றி புகழ்ந்து பேசாத வாய் இருந்து என்ன புரோஜனம்? அந்த வாய் இப்படியெல்லாம் இருக்கின்ற வாயின்னு சொல்றார். அதான் விஷயம். இப்படி சொல்லிட்டு நான் உன்னை வாழ்த்து பாடிக்கொண்டிருக்கிறேனே தினமும், எனக்கு ஏன் வந்து அருளவில்லை தெளிவாக கேட்கிறார். அதனால விரைவில் வந்து எனக்கு அருள்வாயாக என்று முறையீடு செய்கிறார். அதான் திருவருள் முறையீடு. இப்போ வல்லப்பமானவர்கள் 16 ஆண்டுகளை கடந்து விட்டார். 16 ஆண்டு வரைக்கும் இந்த நிலை தான் நடக்குது திருவொற்றியூர்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, ஒருவேளை திருமுல்ல வாயிலுக்கு போய் அங்க இறைவனை பற்றி பாடினா அருள் கொடுப்பானோ சொல்லிட்டு அங்க போறாரு. அந்த பதியத்தில் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் திருவள்ளி தயத்துக்கு வராரு. அங்க போனா ஏதாவது கொடுப்பான்னு கேட்டு அவன் கந்த துணியை கட்டிட்டு இருக்காரு. அங்க யார் வேஷம் போட்டு இங்க கந்த துணியை கட்டிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. இல்ல, கந்த துணி எனக்கு கொடு, அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து கந்த துணியை கட்டிட்டு இங்க நிற்போம், உலகம் என்ன பேசும், இழிவா பேசும்னு சொல்லுவாரு. அந்த பதியத்திலே பார்த்துட்டோம். இப்போ 2ஆம் திருமுறையில பதிகம் 17, 16 பதியங்களை நம்ம பார்த்துட்டோம். 17வது பதிகம் அபராத விண்ணப்பம். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு 3வது பாடல். அபராத விண்ணப்பம் என்பது, எனக்கு தண்டனை கொடுத்துறாரு, நான் உன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளவு குற்றங்கள் செய்தாலும் நீ என்னை கைவிட்டக்கூடாது, அபராதம் கொடுத்துடக்கூடாது, அதுக்கு விண்ணப்பம் வைக்கிறார். என்னை தண்டிக்க கூடாது, அதுக்காக ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. நம்ம பார்க்க போறோம். நல்லா பாருங்க. கடல் கொள் உன் அருமை திருவடி மலரை கருதிடா பிழைதனை தனக்கு விழலன் என்று ஐயோ கைவிடில் சிவனே வேறு நான் யாது செல்வேனே, எங்கு செல்வேனே, யாது செய்வேனே, அழல் உயில் கரத்தையும் ஐயனை ஈன்ற அப்பனே. முருகனை சொல்றார். அதுக்கு விளக்கம் தரம் பாருங்க. அப்பனே அயனும் மாலரியா அழல் நிற பவள குன்றமே, ஒற்றி தனி நகர் அமர்ந்த அருள் தகையே இறைவனே என்று சொல்கிறார். இந்த பாட்டுடைய விளக்கம் பாருங்க அன்பர்களை. ஏற்கனவே நான் சொல்வது போல இறைவனுடைய திருவிளையாடல் எப்படியெல்லாம் நடந்தது, அப்போ இவரிடம் எப்படி இறைவனை அருளை காட்டுகிறார், இப்ப எந்த நிலையில் வல்லற்பமான் இருந்து கொண்டிருக்கிறார், இது உலக மக்களுக்கு தெரியணும். சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் ஈடுபட்டு கொண்டு உடம்பெல்லாம் திண்ணூர் பூசிக்கிட்டு உத்தராட்ச மாலையை போட்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரே சொல்றாரு, அளவிலா பற்று கொண்டிருந்தேன், அதன் பிறகுதான் தெரிஞ்சது அங்க ஒண்ணுமே இல்லைன்னு. அந்த நிலையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். 16வது ஆண்டுக்குள் நடந்த விளையாட்டு இது. இதுல இறைவனுடைய அருள் எதுவுமே கிடைக்கல. இப்ப இந்த பாடலுடைய விளக்கம் பாருங்க. காலிலே திருவடிகளிலே காப்பு அணிந்த உனது அருள் திருவடியை நினைக்காத குற்றத்திற்காக. ஏன்னா 8 ஆண்டுகள் வரைக்கும் அப்படிதானே இருந்தாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது. 9வது ஆண்டிலே இறைவன் ஆட்கொண்ட பிறகுதான் இறைவன் மகன் தெரியும். அப்பவும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருக்கு தெரியாது, மறைப்பு நிலையில் இருக்குது. அப்போ அவருக்கு எந்த விதமான விண்ணுலகத்தில் இருந்தது, எப்படி உலகத்துக்கு இந்த பூலகத்துக்கு வந்த நிலை அவருக்கு அப்போ தெரியாது. ஞானத்தை மட்டும் மகனுக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டுதான் இந்த பாடல்கள்லாம் நமக்கு அருளி இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் மெஞ்ஞானம் கிடைக்கும் அவருக்கு. அந்த நிலையை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த பாடல் காப்பு அணிந்த திருவடிகளை நான் உன்னை நான் நினைத்ததில்லை, அந்த குற்றத்திற்காக என்னை வீணா போனவன் என்று என்னை கைவிட்டுடாதே. ஐயோ சிவனே, நீ என்னை கைவிட்டு விட்டால் நான் எங்கு செல்வேன், என்னை புறந்தள்ளி விட்டால் நான் எங்கு செல்லுவேன், நான் எங்கு செல்லுவேன், முன்னால் வருவிக்க விட்டவன் அல்லவா. அப்படிப்பட்ட இறைவனே, அதாவது தீப்பிளம்பாக இருக்கக்கூடிய அந்த சக்தி உடைய கொடிய வேலை வீர வேலை கொடுத்த ஒரு மகனை ஈன்ற தந்தையே, முருகனை ஈன்ற தந்தையேன்னு சொல்றார். தீயை உமிழக்கூடிய வேல் உடைய மகனை இந்த உலகத்திற்கு தந்த தந்தையே, நீயும் என்னை யார் தந்தாய், என்னை நீதானே தந்தாய், எனக்கு ஏன் வந்து அருளவில்லை. அதை சொல்றதுக்கு தான் முருகனை சொல்றார். ஏற்கனவே புராணங்களிலே அது உண்டு. நெற்றிக்கண்ணிலிருந்து வரவழைக்கப்பட்டவன், சிவபெருமனால் வர வைக்கப்பட்டவன் முருகன். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, காரிய காரணத்திற்காக சொல்லுவார் அவர். அற்புதமா இருக்கும். அதெல்லாம் காரிய காரணத்திற்காக வருவிக்கப்பட்டவன் முருகன். அப்படிப்பட்ட அவங்கெல்லாம் பூலோகத்தில் மக்களோட மக்களை யாரும் இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பப்போ வருவாங்க,
யாராவது அடியார்கள் காட்சி வேணும்னா காட்சி கொடுப்பாங்க, திருப்பி விண்ணுலகத்துக்கு போயிடுவாங்க. நம்ம வள்ளற்பெருமான் அருப்பஞ்சாண்டோடைய புள்ள பூலோகத்திலேயே இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மற்ற யாரும் எல்லாரையும் பார்த்தா நீங்க எந்த சமய தலைவர்களை பார்த்தா கூட தலையில கிரீடம், கையில ஏதோ ஒரு ஆயுதம் இருக்கும், பக்கத்தில் 2 மனைவிகள் இருப்பாங்க, இப்படிதானே மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா வள்ளற்பெருமான் அப்படி அல்ல. அவர் இறைவன் மகன் என்றால் கூட பூலோகத்திலே 51 ஆண்டுகள் இருந்தவர். திருவிளையாடல் நடக்குது. நீங்க புராண படங்களை பார்த்திருக்கலாம். சிவபெருமானுடைய திருவிளையாடல் காட்டுவாங்க. ஏன் திருவிளையாடல் என்ற ஒரு படத்திலேயே கூட நீங்க பார்த்திருக்கலாம். ஐயா பெரியவர் ஏபி நாகராஜன் அருமையா எடுத்திருப்பார். பார்வதிக்கு ஒரு சாபம் வந்துடும். அந்த சாபத்தை சிவபெருமான் தான் கொடுப்பாரு. நீ பூலோகத்தில் போய் ஒரு மீனவர் பெண்ணாக நீ பிறப்பாயின்னு சொல்லிடுவாரு. அந்த அம்மா இங்க ஒரு மீனவர் குடும்பத்தில் பிறக்கும். வாலிப வயது, பருவ வயது வந்துடும். அப்ப அந்த பொண்ணை, அந்த மீனவர் பெண்ணை ஆட்கொள்ளுவதற்காக, அந்த பார்வதியை ஆட்கொள்வதற்காக, அப்போ மீனவர் பெண்ணுக்கு மறைப்பு நிலை, அவளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சிவபெருமான் பொண்டாட்டி பார்வதினு அந்த அம்மாவுக்கு தெரியாது. மீனவ குடும்பத்தில் ஒரு மீனவன் தலைவன் மகளாக பிறக்கிறார். அப்ப இவர் ஒரு மீனவன் வேடத்தில் அதுக்கான ஒரு போட்டியை வச்சு அந்த போட்டியில ஜெயிச்சு இந்த மீனவ பெண்ணை ஆட்கொள்ளும் போதுதான் தெரியும். அப்போ அந்த பெண்ணுக்கு மறைப்பு நீங்குகிறது, பார்வதின்னு தெரியும். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அதே போன்றுதான் தனக்கோடி அம்மையாருக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதை நீக்க வேண்டும். அதை நீக்குவதற்கு வள்ளற்பெருமானுடைய கையால் தான் அந்த தாலி கட்டணும். கட்டினாதான் அந்த அம்மாவுக்கு விமோசனம் கிடைக்கும். அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே பாடல் இருக்கு, யாரும் மறுக்க முடியாது. அந்த விளக்கத்தெல்லாம் நான் கொடுத்துட்டேன் ஏற்கனவே. அப்ப தனக்கோடி அம்மையாருக்கு தாலி கட்டது இதனாலதான். அப்போ அந்த அம்மாவுக்கு மறைப்பு நிலை இருந்தது. யாருக்கு? தனக்கோடி அம்மையாருக்கு. அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பூலோகத்தில் ஒரு அம்மா வயிற்றுல பிறந்து வந்தாங்க தெரியும். வள்ளற்பெருமான் யாருன்னு அந்த அம்மா கிட்ட கேட்டால் என் தாய்மாமன் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இதனால நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த விளக்கத்தை நீங்க நம்ம பார்க்க போறோம். அதனால முதலே சொல்றேன். ஆக இப்படியெல்லாம் இருக்கின்ற இறைவன், முருகனை ஈன்ற இறைவன், பவளமலை போன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவன், பிரம்மனும் திருமாலும் காண முடியாத இறைவன். அப்படிப்பட்ட இறைவனே, நீயும் என்னை தானே இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தாய். இதெல்லாம் உலக மக்களுக்கு யார் சொல்லலைங்க. அதனால மக்களுக்கு தெரியாது. சொன்னாதானே தெரியும். திருவெட்பாவில் இருக்கு. அதான் உங்க முன்னால நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆதாரம் இருக்கு திருவெட்பாவில். இது வள்ளற்பெருமானே சொல்றாரு. அதான் பெரிய விஷயம். மற்றவங்க யாரும் சொல்லல, வள்ளற்பெருமானே சொல்றாரு அதை. அப்போ மறைக்கப்பட்ட உண்மைகள், வேணும்னே மறைச்சது உண்மைகள். அப்போ அவர் சொல்றாரு, நீ என்னதானே பெற்றெடுத்த, நீயே என் தந்தை அருளுடையாய், என்னை நேர்ந்து பெற்ற தாயை என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட நிலையத்தை என்னை பெற்று இந்த உலகத்திற்கு கொடுத்து விட்டுட்டு நீ கம்மன் இருந்தா எப்படி? ஒன்றும் பேசாம இருந்தா எனக்கு விரைவில் அருள் கொடுப்பாயாக என்று சொல்லி தந்தையிடம் முறையீடு செய்கிறார். அதுதான் அவராத விண்ணப்பம். ஓகேவா? இப்போ இந்த நிலைகள் மாறுகிறது. அதாவது 2வது எட்டிலிருந்து 3வது எட்டுக்குள்ள போய் கொண்டிருக்காரு. 3 24 16வது ஆண்டு வரைக்கும் ஒன்றும் இல்லை. புலம்புறது, போய் தியாகராஜ பெருமானை வழிபடுறது, மாசிலாமணி கிட்ட போறது, திருமுல்லை வயலுக்கு போறது, திருவள்ளியூர் தாயத்துக்கு போறது, இப்படியே நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ 3வது எட்டில் வரும்போது 17வது ஆண்டிலிருந்து, அதாவது வள்ளற்பெருமானுக்கு வயது இல்லை. நான் ஏற்கனவே அது விளக்கம் கொடுத்துருக்கேன். அவர் ஒவ்வொரு யுகத்திலையும் இருந்தவர், எந்தெந்த யுகத்தில் எப்படி இருந்தாரு, என்னென்ன பாடல் இருக்குன்னு நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது அவருக்கு வருவிக்கு ஊற்ற ஆண்டிலிருந்து சொல்ல வேண்டும். வள்ளற்பெருமானை பற்றி பேசும்போது அவருக்கு இத்தனை வயசு அத்தனை வயசு சொல்லவே கூடாது. வருவிக்கு ஊற்ற ஆண்டிலிருந்து, வருவிக்கு ஊற்ற ஆண்டிலிருந்து 17வது ஆண்டிலிருந்து 24 ஆண்டுகளுக்குள், அந்த 8 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதை 3ஆம் திருமுறையிலிருந்து பார்க்க போறோம். 3ஆம் திருமுறை இதுவரைக்கும் 12 பதியத்தை பார்த்துட்டோம். திருமலை அதெல்லாம் விட்டுட்டார். இப்போ திருமலை வாயிலே திருவள்ளி தாயத்தில் போறதில்லை. திருவட்டியோட நின்றுக்கிட்டார். நின்றுட்டு அங்கே தியாகராஜ பெருமான ரோட்டில் இருந்து பார்க்கறது, அவரை பற்றி உரி பாடுறது, வேண்டுறது, முறையீடு செய்கிறது, இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆற்றா காதலின் இரங்கல் என்ற பதியத்தை பார்க்க போறோம். 1வது பாடல் 10 பாடல்களை கொண்டது. இன்னைக்கு 1வது பாடலை பார்க்க போறோம். பதிகம் 13. இந்த 12 பதிகத்திலையும் ஒண்ணுமே நடக்கல. போய் பாப்பாரு, ஒன்று நடக்காது. நாரைய தூது அனுப்புவாரு, கிளிகளை தூது அனுப்புவாரு, தூது போனதெல்லாம் திரும்பி வராது. அதுக்கப்புறம் இவர் தெருவில் நின்றுட்டு இருப்பாரு, இவர் பார்த்து ஓடுவார், இவர் பின்னாலேயே ஓடுவார்.
அப்புறம் ஒரு குறைச்சி பின்னிட்டு போய் குறி கேட்பாரு. அந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆற்றா காதலின் இரங்கல். இறைவன் மீது காதல் கொண்டுள்ளால் தலைவி. தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் ஒரு தோழியிடம் சொல்லுவது போல இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். அவருடைய காதல் நிறைவேறவில்லை என்பதற்காக, அதாவது பெண்ணாக உருவப்படுத்தும் போது காதல். இவர் என்ன சொல்லுகிறார்? அந்த மைய கருத்து, இறைவனுடைய மீது வந்த அந்த அன்பு, அந்த பற்று, அதெல்லாம் பார்த்துட்டு இறைவன் இன்னும் நமக்கு வந்து அருளவில்லையே என்று சொல்லி ஏங்குகிறார். அதை பாடலாக நமக்கு அருளியிருக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மந்தாகினி, நல்ல கவனிங்க, எப்படியெல்லாம் இறைவனை உருவகப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட இறைவன் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவார். ஒரு தோழியிடம் சொல்லுவது போல சொல்லுவார். அதை நம்ம பார்க்க போறோம். மந்தாகினி வான்மதி மத்தம் மருவும் சடையார். மந்தாகினி வான்மதி மத்தும் மறுவார் சடையார். நுந்தா விளக்கின் சுடரணையார். நோவா நுதலார் கண்ணுதலார் உந்தா ஒலிக்கும் ஓதமடி ஓதம். உந்தா ஒலிக்கும் ஓதம் ஒளி ஒற்றியூரில் உற்று எனக்கு தந்தார் மயல். ஏன்னா போன பதியத்தில் காட்சி அற்புதம் பார்த்தோம். வருவார், காட்சி கொடுப்பாரு, மறைஞ்சிருவார். அதுக்கு பிறகு என்ன நடந்தது மக்களுக்கு சொல்லணும்ல, அதான் சொல்றாரு. அவர் காட்சி கொடுத்தாரு, மறைஞ்சிட்டாரு. இவர் மயங்கி போய் நிற்கிறாரு. அந்த நிலையை உலக மக்களுக்கு சொல்றார். தந்தார் மயல் என்னோ என் சகியே, இனி நான் சகியேனே. என்னால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. வர்றாரு, காட்சி கொடுக்கிறாரு, காதல் மயக்கத்தை கொடுக்கிறாரு, போயிடுறாரு. என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார். இது விளக்கம் பாருங்க. மந்தாகினா கங்கை, சடையிலே கங்கையை கொண்டவர், பிறைசந்திரனை சூடியவர், ஊமத்தம்பூ மத்தம் மறுவார். ஊமத்தம்பூ சடையிலே அணிந்து கொண்டிருப்பவர், அணையா விளக்கு போல தெரிந்து கொண்டிருப்பவர், முக மலர்ச்சியோடு இருப்பார். அவர் எப்ப பார்த்தாலும் முகத்தில் ஒரு அமைதி, சாந்தம் இருக்கும். நெற்றிக்கண் உடையவர், கடல் அலைகள் ஒலிக்கின்ற கடல் அலைகள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு ஈர நிலைகள், அதாவது நீர்நிலைகள் நிறைந்த திருவொற்றியூரிலே இருக்கின்ற இறைவன் எனக்கு காதல் மயக்கத்தை தந்துவிட்டு சென்று விட்டாரே. என் தோழியே, இதை என்னால் சகிக்க முடியவில்லை. எதற்காக இந்த மாதிரி செய்தார்? என்னோன்னா எதற்காக? தோழியிடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். என்னுடைய மைய கருத்து, உலக மக்களே, நான் இந்த உலகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க உற்று 24 ஆண்டுகள் வரையிலும் இறைவனிடமிருந்து இந்த அருளை பெற முடியாமல் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் நெறிகளை பின்பற்றிக் கொண்டு அதனுடைய சங்கற்ப விகற்பங்களிலும் ஈடுபட்டு கொண்டு ஆச்சார நிலைகளில் இருந்து கொண்டு நான் இப்படியெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று அவருடைய நிலையை உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். அதான் இந்த பாடலுடைய மைய கருத்து. இப்போ இந்த நிலை தொடர்கிறது. ஆண்டுகள் உருண்டோடுகின்றன. வல்லப்பம்மன் அவர்கள் 4வது எட்டில் அடியெடுத்து வைக்கிறார். 4வது எட்டு என்பது 4/32. அன்பர்களே, நான் ஏற்கனவே பல தடவை இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். இறைவனுடைய திருவிளையாடலை பற்றி சொல்லும்போது வல்லப்பம்மனுடைய நிலையை சொல்லிட்டு வந்தால் தான் திருவிளையாடல் பூர்த்தி அடையும். எதற்காக மகனை வருவிக்க உற்றார்? ஏன் தன் மகனை சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் ஈடுபட செய்தார்? ஏன் மகனை இப்படியெல்லாம் வருத்தப்பட வைத்தார், அலைய வைத்தார் என்பதை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனுடைய திருவிளையாடல் இப்படியெல்லாம் நடந்தது என்று உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் திருவொற்பாவை நமக்கு அருளியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றவங்க மாதிரி எல்லாம் தோன்றினார்கள், இறைவனை பற்றி போற்றி பாடினார்கள், அருளை பெற்றார்கள், முத்தி அடைந்தார்கள், அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த திருவிளையாடல் அதோடு முடிஞ்சு போச்சு. இது முடியாது. திருவொற்பாவைக்கு அற்புதம் திருவிளையாடல் முடியாது. அந்த நிலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 4ஆம் திருமுறைக்கு வராரு. 4/32 24 ஆண்டுகள் வரைக்கும் ஒன்றும் இல்லை. 25வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது, 8 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதை அருட்பிரகாச மாலையிலே நமக்கு ஒவ்வொரு பாடலின் மூலமாக ஒவ்வொரு விதமாக நமக்கு அருளி இருக்கிறார்கள். இந்த 68வது பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடலை பார்ப்பதற்கு முன்னால் ஏற்கனவே சொன்னது போலதான் தனக்கோடி அம்மையாருக்கு திருமாங்கல்யம் பூட்டி
அந்த அம்மாவுக்கு மோட்ச வீட்டை காட்டி விமோசனத்தை கொடுத்தது. அதோடு அவர்கள் பற்று அறுத்தாச்சு, உலக வாழ்க்கையை முடிச்சாச்சு. ஏன்னா பூலோகத்தில் ஒரு தாய் வழியாக பிறந்துட்டார்ல, அப்போ அந்த நிலையை முடிக்கணும்ல. அப்போ அந்த அம்மாவோட முடிஞ்சு போச்சு. அது அந்த பற்றுகளை நீக்கிவிட்டு, சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சொல்லப்பட்ட நெறிகளை நீக்கிவிட்டு, இப்போ ஒரு இறைவனை எண்ணி பார்க்க போகக்கூடாது என்ற ஒரு உறுதியுடன் வீட்டில் உட்கார்ந்து கதவை பூட்டிட்டார். கதவு பூட்டி தாப்பா போட்டார். இதன் பிறகு என்ன நடந்தது? இப்போ வல்லப்பமானவர்களுக்கு சுத்த சன்மார்க்கம் இருக்கிறது தெரியும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் தன்னுடைய தந்தைன்னு தெரியும். இப்போ சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் விட்டுட்டாரு. அவங்க அப்பா சொல்லிட்டாரு. ஏற்கனவே நம்ம பிரசாத மாலையில் பார்த்துட்டோம். இப்போ இந்த நிலைகள் இருக்கும்போது இறைவன் எப்படி வருகிறார் மகனை பார்க்கறதுக்குன்னு சொல்றாரு. இறைவன் வந்தது சொல்றாரு, நல்லா கவனிங்க. கருவிகளை நம்முடனே கலந்து நான் வந்தாரு போனாருன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் மக்களுக்கு புரியணும். ஏன் திருவருட்பாவில் இப்படியெல்லாம் சொன்னாரு? மக்களுக்கு புரியணும்ல. அப்போ பாடல் மூலியமாக தான் அந்த விளக்கத்தை நம்ம சொல்ல முடியும். அதான் உண்மையாகவும் இருக்கும். மக்கள் நம்புவார்கள். கருவிகளை நம்முடனே கலந்து உள்ளத்தை இயக்கி காட்டுவது ஒன்று. 2 திருவடிகளை சொல்றாரு. ஒரு திருவடி எப்படி சொல்லிட்டாரா? இன்னொரு திருவடி பாருங்க. அக்கருவி கரணங்கள் அனைத்தும் ஒருவி அப்பால் படுத்தி, எப்படி சொல்றாரு பாருங்க. ஒருவி அப்பால் படுத்தி நம்மை ஒரு தனியாக்குவது ஒன்று. ஆக 2 சொல்லிட்டாரு, 2 திருவடியை. முதல் திருவடி என்ன சொல்றாருன்னா, தத்துவ கூறுகளின் செயல்பாடுகளை எல்லாம் நீக்கி அதற்கு அப்பால் சென்று உள்ளத்திலே இயக்கிக் கொண்டிருக்கின்ற திருவடி ஒன்று. சரியா? அதுக்கப்புறம் அக்கருவி கரணங்கள். கருவி கரணங்கள் என்பது அந்த கரணங்கள் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4ஐயும் அடக்க, அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா அடக்கணும். மனதை அடக்கணும், மனதையும் சித்தி புத்தி அகங்கார கோபத்தை அடக்கணும். இந்த நிலைகளை எல்லாம் நீக்கி ஒருவி அப்பால் படுத்தி, ஒருவினா விலக்கி, அப்பால் படுத்தி அது முழுவதுமாக நீக்கி, அந்த கரணங்களை முழுவதுமாக மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதனால் ஏற்படக்கூடிய தீய செயல்களை எல்லாம் அதாவது விலக்கி அப்புறப்படுத்தி அதுக்கு அப்பால் நம்மை ஒரு தனியாக்குவது ஒன்று. தனியாக்குவது என்றால் நல்வழி காட்டுவது. தத்துவங்களை கடப்பது ஒன்று, அந்த கரணங்களை கடந்திருப்பது ஒன்று. 2 திருவடிகள். அந்த 2 திருவடிகள் எப்படின்னா நம்மளை நல்வழி காட்டக்கூடிய திருவடிகள் அப்படின்னு சொல்றார். அதான் விளக்கம். அப்படிப்பட்ட திருவடிகள் என பெரியவர் சொல்லும் அபயபதம் வருந்த. பெரியோர்கள் சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட திருவடிகள் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய, உயிரினங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட திருவடிகள் வருந்தும்படி துருவி அடியேன் இருக்கும் இடத்து இரவில் அடைந்து என்ன தேடி. ஏன்னா இவரெல்லாம் வீட்டு பூட்டிக்கிட்டார்ல, அதனால தேடி தானே வரணும். மகனை தேடி வராரு, அவங்க அப்பா வராரு. தெருவில் கால் வலிக்க நடந்து வந்து இவரை தேடி வந்து இரவில் நடந்து வந்து உரிமையோடு, அதான் துணிந்துன்னு சொல்றாரு, உரிமையோடு எனது கையில் ஒன்று ஜோதியுற கொடுத்து. நல்லா கவனிக்கணும். இப்பவும் சொல்றேன், அருட்பெருஞ்சோதி சொல்ல மாட்டார். ஏன்னா இன்னும் ஒரு முழுமையா உள்ள வரல, சுத்த சன்மார்க்கத்துக்கு வரல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று ஜோதியுற கொடுத்து அருட்பெருஞ்சோதியை கொடுக்குறாரு. அதை எப்படி சொல்றாரு பாருங்க. அருட்பெருஞ்சோதி கொடுத்துன்னு சொல்லலாம்ல, சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. இன்னும் முற்றுமா இறைவன் வந்து ஆட்கொண்டு சுத்த சன்மார்க்கத்தை கொடுக்கல. சுத்த சன்மார்க்கம் கொடுத்தாதான் அவர் சொல்ல முடியும். ஆனால் சூட்சமமா சொல்றாரு. ஒன்று ஜோதியுற கொடுத்து வெறிவியிடேல் மகனே, கலக்கமடையாத மகனே, துன்பப்படாதே, வருத்தப்படாதே, எல்லாம் என் செயல், எல்லாம் என்னுடைய திருவிளையாடல். ஏனென்றால் நீ சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் இருக்க வேண்டும். அதன் பிறகு இதில் ஒன்றுமே இல்லை என்று நீ உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் உன்னை நான் இருக்க செய்தேன். இவ்வளவு தூரம் உன்னை நான் துன்படுத்தி விட்டேன், மன கஷ்டப்படுத்தி விட்டேன். கவலைப்படாதே, வெறிவியிடே, கஷ்டப்படுத்தாதே, கஷ்டமா நினைக்காதே மகனே. இனிமேல் உனக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லை. இன்று முதல் மிக மகிழ்க என்றாய். அப்பா சொல்றாரு மகன்கிட்ட, இன்னையிலிருந்து நீ பேரின்பமாக இருக்க வேண்டும் என் மகனே. நீ கவலைப்படாதே, வெறிவியிடே, நீ கவலைப்படாதே அப்படின்னு சொன்னாய். வித்தகா,
வித்தகன் என்ன? திருவிளையாடல் செய்து கொண்டு வித்தை காட்டிக் கொண்டிருப்பவன். அப்படிப்பட்ட இறைவன் திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கின்ற இறைவனே, நின் திருவருளை வியக்க முடியாதே. நினைக்க நினைக்க எவ்வளவு வியப்பா இருக்குது, அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை அருளியிருக்கிறார்கள். ஆக 32வது ஆண்டுக்குள், அதாவது 25வது ஆண்டிலிருந்து 32வது ஆண்டுக்குள் இறைவன் தன் மகனை தேடி வந்து தெருக்கதவை திறக்க வைத்து மகனே என்று அழைத்து ஜோதி உற ஒன்று கொடுத்து, ஒரு அருட்பெருஞ்சோதியை கொடுத்து, நீ இனிமேல் துன்பப்படாத மகனே, மகிழ்ச்சியோடு இருப்பாய் என்று சொல்லி மறைந்து விட்டார். இப்போ போயாச்சு. அப்போ விண்ணுலகத்துக்கு போயாச்சு. இப்போ 6ஆம் திருமுறைக்கு உள்ள வரும். விண்ணுலகத்துக்கு போயாச்சா? இவர் சென்னையிலிருந்து நேராக அங்கே தான் போகணும். போய் சுத்த சன்மார்க்கத்துக்கு போய் அதை வாங்கிட்டு வரணும். சுத்த சிவவெளிக்கு போய் சுத்த சன்மார்க்கத்தை வாங்கிட்டு வரணும். தத்துவங்களை கடந்து போறாரு. எதிரே மகனை எதிர்கொண்டு வரவேற்று தந்தை அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனை அங்கே இருக்கின்ற சுத்த சிவஞான வெளிக்கு அழைத்து செல்லுகிறார். அங்கே இருக்கின்ற சத்தியஞான சபையிலே ஒரு சிங்காதன பீடத்தை அமர்த்தி அதிலே அமர செய்து அங்கே விண்ணுலகம் அறிய, இவன் என் மகன், இந்த பிரபஞ்சத்தை இயக்கப் போகிறான், நான் முடிசூட்டப் போகிறேன், இவன் தான் எனது இளவரசன் என்று சொல்லி மணிமுடி சூட்டி சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து சாகா கல்வியை கற்றுக் கொடுத்து, மகனே நீ உலகத்திற்கு சென்று வா, இன்னும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அதன் பிறகு வல்லப்பமானவர்கள் இப்போ 5வது அட்டில் இருந்து கொண்டிருக்கும் போது ஐயட்ட 40, 33வது ஆண்டிலிருந்து 40 ஆண்டுக்குள்ள இது நடந்து விட்டது. இப்போ அதாவது கருமொழி என்ற கிராமத்தில் நற்கருமொழி என்று சொல்லுவார்கள், அந்த கிராமத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவரே வடலூருக்கு வரல, தர்மசாலையை அமைக்கல, நீதிமன்றத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் சித்தி வளாகம் மேட்டுக்குப்பம் போகணும், அங்கே இருந்துட்டு சபையை கட்டணும். அந்த நிகழ்ச்சிகள்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அதுக்குள்ளே வரணும்னா நம்ம இன்னும் 6 மாதம் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் உள்ளே வர முடியும். இந்த திருவிளையாடல் முடியணும் முதல்ல. இப்போ 6ஆம் திருமுறையிலே அருள் விளக்க மாலை தொடங்குகிறது. 37வது பதிகம். இன்று 84வது பாடலை பார்க்க போகிறோம். அருள் விளக்க மாலை மொத்தம் 100 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு, கனெக்டிவிட்டி. 1ஆம் திருமுறையில் சொன்ன கருத்துக்கு 6ஆம் திருமுறையில் விளக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் நமக்கு அருளி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பாடலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லா பாருங்க. அதாவது கொள்ளை வினை கூட்டுறவால் கூட்டிய பல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தை கூவுகின்ற கலையும் கள்ளமுறும் அக்கலைகள் காட்டிய பல் கதியும் காட்சிகளும் காட்சி தரும் கடவுளரும் எல்லாம் பிள்ளை விளையாட்டு என. இவர் சமயங்களிலும் மதங்களிலும் மாற்றி இருக்கும்போது அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தன் மகனை அங்கே சுத்த சிவஞான வெளிக்கு அழைத்து சென்று அதனுடைய விளக்கம் தருகிறார். எப்படி பிள்ளை விளையாட்டு என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. கொள்ளை வினை கூட்டுறவால் கூட்டிய பல் சமயங்கள், தீமைகளும் கொடுமைகளும் நிறைந்த சமய கூட்டங்கள், சைவ சமயம், வைஷ்ணவ சமயம், கௌபாரம், சௌரம், சாகதம், காணாபத்தியம், இப்படி நிறைய சமயங்கள் உண்டு. இந்த சமயங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த சமயங்கள் சொல்லப்பட்ட அந்த நெறிகள் இருக்கிறதே, கூவுகின்ற நெறிகள், அந்த சமயங்களிலே சொல்லப்பட்ட நெறிகளும் கள்ளமுறும் குற்றங்கள் நிறைந்த அந்த நூல்கள் காட்டிய வழிகளும் காட்சிகளும், அந்த காட்சிக்கு தரக்கூடிய கடவுளர்களும். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு சூட்சமமான ஒரு பதில். இங்க எல்லாரையும் பேர் சொல்ல முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். சைவ சமயத்தை சேர்ந்தவன் சிவபெருமான், தியாகராஜன், சிவபெருமான், நடராஜன், சொக்கநாதன், இதெல்லாம் ஒரு குரூப். அந்த பேர்கள்லாம் ஒரே ஆளு குரூப் பேரு. சைவ சமயத்தை சேர்ந்த தலைவர்கள், வைஷ்ணவ சமயத்தை சேர்ந்த தலைவர்கள் பிரம்மன், திருமால், இந்திரன் போன்றவர்கள், கௌபார சமயத்தை சேர்ந்த தலைவன் முருகன், விநாயகன், காணாபத்தியம், சாகதன், அம்மன், சௌரம், சூரியன், இப்படி சமயத்தை சேர்ந்த அந்த காட்சியை கொடுத்த கடவுளர்களும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனாலதான் திருப்பாவை பாடலை சொல்லி உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தப்பா சொல்லிடக்கூடாது. இது இறைவன் கொடுத்த விளக்கம், இறைவன் இயற்றிய திருவருட்பா, யாரும் மறுத்து சொல்ல முடியாது. இப்படி பலப்பட்ட சமயங்களில் சேர்ந்த நூல்கள், வேதங்கள், ஆகமங்கள் போன்ற நூல்களும் அந்த நூல்களிலே கூறப்பட்ட நெறிகளும் குற்றமுடைய நெறிகள் என்று சொல்லுகிறார். கள்ளமுறும் என்று சொல்லுகிறார். கள்ளமுறும் கலைகள் காட்டிய பல் கதியும், பல வழிகள், தீய வழிகள்,
அந்த காட்சியும் அந்த காட்சியை தரக்கூடிய கடவுளர்களும் தெளிவாக சொல்லிட்டாரு. இவர்களெல்லாம் சேர்ந்து விளையாண்டதெல்லாம் பிள்ளை விளையாட்டு என. சிறு பிள்ளைகள் விளையாடுவாங்கல்ல, அது எந்த பிரயோஜனம் இருக்காது. அந்த மாதிரி விளையாட்டு என்று எனக்கு நன்கு அறிவித்து இங்கு பூலோகத்தில் என்னையே பிள்ளை என கொண்டு, என்னை மகனாக கொண்டு பிள்ளை பெயரிட்ட பதியே செல்வ பிள்ளை. அதை இங்கே உலக மக்களுக்கு தெரியப்படுத்துறார். விண்ணுலகத்திலே அவர் தன் மகனுக்கிட்ட பெயர் செல்வ பிள்ளை. அதனால்தான் நான் பிள்ளை பெருமான் என்று அடிக்கடி கூறுவதுண்டு. வள்ளலார், திரு அருட்பிரகாச வள்ளலார் என்பது இங்கு மக்களால் அழைக்கப்பட்ட பெயர். அதான் விளங்கிவிட்டது, இருக்கட்டும், தவறே இல்லை. இவர் என்ன சொல்றாரு? எனக்கு பிள்ளை என பெயரிட்ட பதியே, எனக்கு செல்வ பிள்ளை என்று பெயரிட்ட அருப்பரின் ஜோதியே, கல்லறிய மெய்யடியார் போற்ற மணிமன்றி. மெய்யடியார் சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்களெல்லாம் போற்றும்படி விளங்கிக் கொண்டு சுத்த சிவஞான வெளியிலே இருக்கின்ற அருப்பரின் ஜோதியே, நான் சொல்லுகின்ற பாடலெல்லாம் ஏற்றுக்கொண்டு கருள வேண்டும், என் சாற்றும் அணிந்து அருளேன் சொல்லிட்டாரா? இப்ப அடுத்த நிலைக்கு போறோம். இப்ப அப்பாவை கூப்பிட்டாருல, திருப்பள்ளி எழுச்சி, நீ எந்திரிச்சு வான்னு கூப்பிடுறாரு. நீ அங்கிருந்து வா, விண்ணுலகத்திலிருந்து வான்னு கூப்பிடுறாரு. இன்னைக்கு 9வது பாடல் நல்லா கவனிங்க. மருளோடு மாயை போய் தொலைந்தது. அதேதான் எல்லாம் சுத்த சன்மார்க்க நெறியை பற்றி சொல்லும்போது எல்லாம் சொல்லிதான் ஆகணும். மருளோடு மாயை போல் தொலைந்தது, மதங்கள் வாய்மூடி கொண்டன. மலர்ந்தது கமலம், அருள்மொழி விளங்கியது, ஒரு திருச்சபையும் துலங்கி வீற்றிருக்க அலங்கரிக்கின்றனர் அப்படின்னு அந்த பாடலை படிக்கணும். பாடல் என்ன இருக்குன்னா, ஒரு திருச்சபையும் அலங்கரிக்கின்றனர் துலங்கி வீற்றிருக்க. இது பாடல் வரி. ஆனால் விளக்கம் சொல்லும்போது, ஒரு திருச்சபையும் துலங்கி வீற்றிருக்க அலங்கரிக்கின்றனர். அலங்கரிக்கின்றன வாழை மரம் கட்டி பூ தோரணம் போட்டு விளக்குகளை வச்சு அலங்கரிக்கிறது இல்லை. அலங்கரிக்கிறேன் என்றால் எல்லாரும் வந்து கூடிக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் வந்து கொண்டு அந்த திருச்சபையை மேன்மைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அலங்கரிக்கின்றன வாழைத்தாறு போட்டு தென்னம் கொலையை போட்டு அப்படி பூ போட்டு அலங்கரிக்கிறது இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது சுத்த சன்மார்க்க விளக்கம், நூல் விளக்கம் வேறு. இப்போ மருளோடு மாயை போய் தொலைந்தது. மாயைகள், மயக்கங்கள், இருள், சமயங்கள், மதங்கள் எல்லாம் போயிடுச்சு. மதங்கள் வாய் மூடிக்கொண்டன. முடிஞ்சு போச்சா? மதங்கள் வாய் மூடிக்கொண்டன. மலர்ந்தது கமலம். மலர்ந்தது கமலம்னா இதயம் பூத்ததுன்னு சொல்றாங்க. அப்படி அல்ல, அருப்பெருஞ்சோதி, அதாவது சுத்த சன்மார்க்கம் கிடைத்து விட்டது. அருப்பெருஞ்சோதி வந்து விட்டது. அருள் ஒளி விளங்கியது. அடுத்த வரையில சொல்லிட்டார். அதை அருப்பெருஞ்சோதி வந்ததனால் அருள் ஒளி விளங்கியது பிரபஞ்சம் முழுவதும். ஒரு திருச்சபையும், திருச்சபை என்பது சுத்த சன்மார்க்கத்துடைய சாதுக்கள் கூட்டம், சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்த அன்பர்கள் கூட்டம். அவங்கெல்லாம் துலங்கி வீற்றிருக்க அலங்கரிக்கின்றனர். அப்படிப்பட்ட ஒரு சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மெய்யடியார்கள், அன்பர்கள், சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழை தோரணம் கட்டி, தென்னந்தோப்பை கட்டி, பூ போட்டெல்லாம் அலங்கரிக்கிறது இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து, தெருளோடு பொருளும் மென்மேல் என கழித்து தனக்கு கொடுத்ததை சொல்றாரு. அருளோடும் அருள் செல்வமும் எனக்கு மேல 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 கொடுத்து எனக்கு அளித்து சித்தலாம் செய்திட திருவருள் புரிந்தேன். பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் எனக்கு கொடுத்து இருள் அறுத்து என்னை ஆண்ட அருட்பெருஞ்சோதி. அறியாமையையும் இந்த நிலைகளை எல்லாம் மாற்றி, சமயங்கள், மதங்கள், மார்க்கங்களுடைய அந்த அறியாமை நிழல்கள், மாயைகள், மயக்கங்கள், அதான் இருள்னு சொல்றாரு, எல்லாவற்றையும் நீக்கி என்னை ஆண்ட அருட்பெருஞ்சோதி, என் வள்ளலே, என் இறைவனே, பள்ளி எழுந்து அருள்வாயே, சீக்கிரம் வந்து எனக்கு அருளை கொடுன்னு சொல்றாரு. சொல்லிட்டாரா? அவர் வந்துட்டாரு, தந்தையை பார்த்துட்டாரு. அது உலக மக்களுக்கு சொல்லணும்ல. திருவந்தியார்ல சொல்றாரு, அடுத்த பதியத்திலே சொல்றாரு, தந்தையை கண்டேன், நான் சாதா வரம் பெற்றேன். அவர் ஏற்கனவே மரணமில்லா பெயர்களில் இருந்து கொண்டிருக்கின்றவர். ஏன் இதை சொல்கிறார் என்றால், பூலோகத்தில் ஒரு மானிட பிறவி எடுத்ததனால், இறைவனுடைய திருவிளையாடலினால் இங்க வந்ததுனால நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றார். வேற ஒண்ணும் இல்லை. தந்தையை கண்டேன், அவர் வந்தாரு, நான் பார்த்துட்டேன், சாகா வரத்தை பெற்றேன். அடுத்து சொல்றாரு பாருங்க, இந்த தந்தையை கண்டேன் என்ற வார்த்தையை நிறைய விளக்கங்கள் சொல்லணும். அதுக்கே நான் 1 மணி நேரம் எடுக்கணும். ஆனா சுருக்கமா சொல்றேன். தந்தையை எங்க பார்த்தாரு? கருவிலே பார்த்தார். கருவிலே கலந்த துணையை என்று சொல்லுவார். ஒரு தாயின் கருவறையில் இருக்கும்போது என் தந்தையை கண்டேன், எனக்கு ஒளி காட்டினார்,
என் பசிக்கு அருளமுதம் ஊட்டினார், அமல காற்று வீசினார். அப்ப கண்களை பார்த்து சொல்லிட்டாரா? அடுத்து சிறு குழந்தையாக இருக்கும்போது தில்லையிலே திரை தூக்க தரிசித்த போது வெய் வகை மேல் காட்டாதே எந்தனக்கே வெளியாய் காட்டியா மெய்வுரலே மெய்ப்பொருளே. அங்கதான் எனக்கு சிதம்பர ரகசியத்தை காட்டினாய், வெட்ட வெளியாக காட்டினாய். அதன் பிறகு எனக்கு மறைப்பு நிலையை கொடுத்து 9வது ஆண்டிலே ஆட்கொண்டாய். அதன் பிறகு 32வது ஆண்டிலே வந்து எனக்கு சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து முழுமையாக ஆட்கொண்டாய். அப்பதான் அந்த நிலைகளை தான், இந்த நிலைகளை தான் சொல்றாரு, தந்தையை கண்டேன், நான் சாகா வரம் பெற்றேன், சிந்தை கழித்தேன் என்று உந்திப்பெற, மனம் மகிழ்வோடு இருந்திருக்கேன் என்று சொல்லி உந்திப்பெற என்பது நீ பிரபஞ்செல்லாம் போய் சொல்லு, சித்தெல்லாம் வல்லேன் என்று உந்திப்பெற, எல்லா சித்துக்களையும் நான் என் தந்தையிடம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அடுத்து அடைக்கலம் புகுதல். அடுத்த பதியத்திலேயே அடைக்கலம் புகுதல் 9வது பாடல். நல்லா கவனிங்க. புல்லும் கலவ புனர் முளையார், புல்லும் கலவ புனர் முளையார் புணர்க்கும், பொருளும் பூமியும் என்று தொல்லும் உலக பேராசை உவரி கடத்தி, எனது மனக்கல்லும் கனைய கரைவித்து கருணை அமுதம் கழித்தளித்து, அல்லும் பகலும் எனது உள்ளத்தை அமர்ந்தோய் யான் முன் அடைக்கலமே. இது பாடல். இந்த பாடலுடைய விளக்கம் பாருங்க. அதாவது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூன்றையும் நீக்கிவிட்டேன்னு சொல்றாரு. அதான் இந்த பாடலுடைய மைய கருத்து. எப்படி? புல்லும் கலவ புனர் முளையாய், பெண்களை சொல்றார். அதாவது கொடிய காம கண்களை உடைய பெண்களுடைய நிலையை. அடுத்து பொருள், பூமினா மண்ணாசை, பொருள்னா பொன்னாசை, இது பெண்ணாசை. மூனையும் என்ன என்று எனக்கு சொல்லிக் கொடுத்து தொல்லும்னா காலங்காலமா அதை சொல்லிட்டு இருக்காங்க. காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருந்த அந்த உலக பேராசை என்னும் கடலை என்னை கடத்தி, உவரி என்றால் கடல், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற 3 ஆசைகளையும் காலங்காலமாக இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கின்ற அந்த 3 ஆசைகளையும் உலக பேராசைகள், இவை பேராசைகள் என்ற ஒரு கடலை, என்னை அந்த கடலை கடத்தி எனது மனக்கல்லும், மனக்கல் என்பது கல் போன்ற மனம் கரைய. அவருக்கு ஏன் அதை சொல்றாரு? சமயங்களும் மதங்கள் இருக்கும்போது அந்த உணர்வு இருக்காது, ஜீவகாரணிய உணர்வு இருக்காது, உயிர் நேயம் இருக்காது, உயிர் இரக்கம் இருக்காது. அங்கே இருக்கும்போது அந்த மனக்கல்லை கரைய வைக்க எனக்கு சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து, அதான் விளக்கம், சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து கருணை அமுதம் அளித்து, கருணை அமுதம் கழித்து அளித்தே மகிழ்வோடு எனக்கு கொடுத்து, அல்லும் பகலும் இரவும் பகலும், அல்ல என்றால் இரவு, இரவும் பகலும் எனது உள்ளத்தை அமர்ந்து கொண்டிருக்கிறாய், நான் உன் அடைக்கலமே என்று கூறுகிறார். அடுத்து பாருங்க, 10 அறுத்தல். இன்று 9வது பாடல். 10 அறுத்து தானே எல்லாம் செய்ய முடியும். அதனால சென்னையை விட்டு கிளம்பி அங்கே போறாரு மேல சுத்த சமஞான வெளிக்கு. ஏராளமான பாடல்கள் இருக்குது, யாரும் மறுக்க முடியாது. அவர் அங்கே போயிட்டாரு. இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் எங்கேயா போயிருப்பார்ப்பா, இப்படி சொன்னவங்களை நம்பி இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கூட இருந்தவங்க மாணாக்கர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், சீடர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், அவங்கள எப்படி சொன்னாங்க? அடுத்த தலைமுறைக்கு அவர் எங்கேயா போயிருப்பார்ப்பா, எந்த ஊருக்கு போனாரு, எங்க சுத்திட்டு இருக்காருன்னு தெரியாது. அவர் அங்கே சுத்த சிவஞான வெளிக்கை சென்று கொண்டிருந்தார் என்று சொல்லி இருந்தால் மக்கள் இன்று நம்பி இருப்பார்கள். யாரும் சொல்லல, அவர் பாட்டில் சொல்றாரு. அதனால உங்களுக்கு நான் அந்த உண்மையோட உங்களுக்கு நான் பாடல் மூலமா சொல்லிட்டு இருக்கேன். அருப்பெருஞ்சோதி அட்டகத்தை அவ்வளவு தூரம் படிக்கிறாங்க, உணர முடியல அவங்களால. தத்துவங்களை தனித்தனியாக கடந்தேன், தத்துவாதீத நிலையில் சித்தியில் முழுதும் தெரிந்தேன், அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன். தெளிவா சொல்றாருல்ல, மக்கள்கிட்ட ஏன் சொல்லல? மனம் ஆதங்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏனால் உண்மை விளக்கம் இறைவனால் நான் பெற்றுவிட்டேன். அந்த உண்மையை மக்களிடம் சொல்லாமல் இருக்க முடியாது. அப்போ அந்த உண்மையை சொல்லும்போது வேதனையாக இருக்கிறது. இதற்கு முன்னால் நடந்ததை நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது. யாருமே சொல்லலையே. சரி, இதெல்லாம் பேசணும், நம்ம மணிக்கணக்கில் பேசலாம். இப்போ இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையெல்லாம் விட்டுட்டு சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து எனக்கு அரை கொடுத்தையே நான் உன் அடைக்கலம் சொல்லிட்டாரு. இப்போ 10 வரோம். இச்சை வேறில்லை, இங்கு
எனக்கு இச்சை வேறில்லை இங்கே, என் கருத்து எல்லாம் என்னுள் அமர்ந்து அறிந்தே இருக்கின்றீர். விச்சை எல்லாம் வல்லும் திருசமூக விண்ணப்பம் என் உடல் ஆவியை உமக்கே நிச்சலும் தந்தனன், என் வசம் இன்றி நின்றனன் என்றனை நீ செய்வது எல்லாம் எச்செயல் ஆயினும் செய்து கொள்கிற்பி, என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே. இது பாடல். அதாவது எனக்கு எந்த விதமான விருப்பம் கிடையாது. அதை பாட்டிலே சொல்லிடுவார். அவங்க அப்பா கூப்பிடுவார், உனக்கு மேலே ஒரு உலகம் இருக்கு மகனே, நீ வந்துன்னு கூப்பிடுவார். இது சூட்சமமான விளக்கங்கள் பாடலில் இருக்கு. விரிப்பிலே மாலையன் பதவி வேண்டி கொல் என விளிம்பினும் கொல்லேன்னு சொல்லுவார். இன்னொரு பாடல் சொல்லுவாரு, இந்த பிரம்மன் ருத்திரன் அயன் மால் இவங்கெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு தேவையில்லை, அந்த உலகங்கள் தேவையில்லை. என் மக்கள் இந்த பூலோகத்தில் என்னை விட்டு ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டார்கள், நான் இந்த மக்களோட இருந்து கொண்டு அரசாட்சி செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுவார். பாடல் இருக்கிறோம். ஆக அதான் சொல்றாரு, இச்சை எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, இந்த பூலோகத்தில் தான் நான் இருக்கணும். நான் என்னென்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் என் உள்ளத்தில் இருந்து கொண்டு நீ அறிந்தது தானே. விச்சை எல்லாம் அல்ல, எல்லா அருள் தன்மை கொண்ட இறைவனே, உன் சமூகத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன், என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் உமக்கே தினமும் தந்தனன். நிச்சமும் தினமும் நான் கொடுத்துட்டேன், தினமும் நான் உனக்கு கொடுத்துட்டேன். என் வசம் கிடையாது எதுவுமே, எனக்கு எந்த விதமான சுதந்திரம் கிடையாது, எல்லாமே உன்னுடைய சுதந்திரம் தான். நீ என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எந்தனை நீ செய்வது எல்லாம் என் செயலாயினும், நீ எப்படி வேணா செஞ்சுக்கோ, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, நீ எப்படி வேணா ஏத்துக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பள்ளி எழுப்பி என்னை மெய்யின்பம் தந்தீரே, சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து அறியாமையிலிருந்து நீக்கி என்னை வெளியே கொண்டு வந்து சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் சொல்லப்பட்ட சங்கற்ப விகற்பங்களை எல்லாம் கடத்தி சென்று விட்டு என்னை ஏற்றுக்கொண்டீரே, எனக்கு பேரின்பத்தை கொடுத்தீரே என்று சொல்லுகிறார். ஆக பற்று அறுத்ததையும் சொல்லுகிறார், இறைவனுடைய இவருக்கு என்னெல்லாம் அருளை கொடுத்தார் என்றும் சொல்லுகிறார். இது இறைவனுடைய திருவிளையாடல். அடுத்து பாருங்க, பிரிவாற்றாமை. இன்னைக்கு 2வது பாடல். அதாவது இந்த பிரிவாற்றாமை ஏன் அவர் பதியத்தை கொடுத்தாருன்னா, தந்தை அவர் என்ன பண்ணுவார், திடீர்னு மகனை பார்க்க வருவார், பார்த்து பேசிட்டு போயிடுவார். அவர் வரலன்னா இவர் அங்கே போயிடுவார், அங்கே அப்பா பார்க்க போயிடுவார். இப்படியே நடந்துகிட்டு இருக்குல்ல, நான் எப்பத்த நாளைக்கு தான் இந்த மாதிரி இருக்கிறது, உன்னுடைய பிரிவை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்ற நோக்கில் இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். பாருங்க, மடம் புரி மனத்தால் கலங்கியது உண்டு. எப்போ? அந்த காலகட்டங்களில் 32 ஆண்டுகள் வரைக்கும் நான் வருவிக்க உற்று 32 ஆண்டுகள் வரைக்கும் அதை சொல்றாரு. வள்ளலேனின் திரு வரவுக்கு இடம்புரி சிறியேன் கலங்கினேன், எனினும் இறையும் வேறு எண்ணியது உண்டோ. என்ன சொல்றாருன்னா, நான் அந்த சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருக்கும்போது அறியாமையின் மனத்தினால் நான் கலங்கியது உண்டு, உன்னோடு ஊழல் புரிந்தது உண்டு, உன்னோடு வாக்குவாதம் செய்தது உண்டு. ஏன்? உன் திருவரவுக்காக. திருவரவுன்னு என்ன? நீ நேரம் வரணுங்கிறதுக்காக நான் உன்னிடம் ஊழல் செய்தது உண்டு, உன்னிடம் வருத்தப்பட்டது உண்டு, நான் கலங்கியதும் உண்டு. என்றாலும் சிறிதளவு கூட நான் வேற ஏதாவது நினைச்சிருக்கேனா? சிறிதளவு கூட வேற ஏதாவது நான் நினைச்சிருக்கேனா? நான் நினைச்சது இல்லையே. நடம் புரிய பாதம் அறிய நான் அறியேன். உன்னுடைய திருவிளையாடலை பற்றி என்னால் தெரிஞ்சுக்க முடியல. அதான் சொல்றாரு, நடம் புரிய பாதம் அறிய நான் அறியேன். நீ எப்படி திருவிளையாடல் செய்கிற, எதுக்காக திருவிளையாடல் செய்கிறேன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல, என்னால் தெரிஞ்சுக்க முடியல. நான் செய்யும் வகையில் நன்றே திடம் புரிந்து அருளி காத்திடல் வேண்டும், சிறிதும் நான் பொறுக்கிலேன். சிவமே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிவன் வேறு சிவம் வேறு. சிவம் என அருப்பெருஞ்சோதி, சிவன் சைவ சமயத்தை சேர்ந்தவன், தலைவன். ஆக என்ன சொல்றாரு, நான் என்ன செஞ்சாலும் சரி அதை நல்லபடியா முடியணும், அதுக்கான நீ வலிமையை கொடுக்கணும், அதான் திடம் புரிதல் வேண்டும். நான் செய்கின்ற செயல்களில் நல்லபடியாக இருக்கணும், அதே நேரத்தில் அந்த செயலை செய்யக்கூடிய திடம், அந்த வலிமையை நீ எனக்கு கொடுக்கணும், என்னை காத்திடல் வேண்டும். இனிமேல் என்னால் பொறுக்க முடியாது, உன்னுடைய பிரிவை என்னால் பொறுக்க முடியாது என் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று சொல்லி இந்த பதியத்தை நாம் கருளியிருக்கிறார்கள். அடுத்த திருவிளையாடல் ஆனந்த அனுபவம். 69வது பதிகம் ஆனந்த அனுபவம், 2வது பாடல். நல்ல கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னது இங்கே ஒரு விளக்கம் இருக்கு. காலையில் விடிஞ்சது இல்லை, இரவு போச்சு விடிஞ்சிடுச்சு காலை அப்படின்னு சொல்லுவாங்க, அது இல்லை.
காலையிலே நின்றனை கண்டுகொண்டேன். காலையிலே என்று சொல்வது அந்த திருவிளையாடலை சொல்லுகிறார். ஒரு தாயின் கருவையிலே இருக்கும்போது நடந்த திருவிளையாடல், பிள்ளையிலே சிவரகசியத்தை காட்டிய ஒரு திருவிளையாடல், அதன் பிறகு மறைப்பு நிலையை கொடுத்து அலைய விட்டது, மகனை தெருவில் அலைய விட்டது ஒரு திருவிளையாடல், அதன் பிறகு 9வது ஆண்டிலே ஆட்கொண்டது ஒரு திருவிளையாடல், அதன் பிறகு 32வது ஆண்டிலே தனக்கு அருளை கொடுத்தது திருவிளையாடலுடைய தொடக்கம். இதெல்லாம் காலையிலேன்னு சொல்லுகிறார். காலையிலே என்றால் அதாவது மூலத்தில் இருந்து, மூலம் என்றால் இளமையில் இருந்து, இளமையில் இருந்து என்றால் தொடக்கத்தில் இருந்து, தொடக்கத்திலிருந்தே உன்னை நான் கண்டுகொண்டேன். சன்மார்க்க சாலையிலே இன்பம் பழைக்கின்றேன், சுத்த சன்மார்க்க நெறியிலே பேரின்பமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஞானமிசை சாகா வரம் பெற்றேன். நீ என்னை பூலோகத்திற்கு வருவிக்க செய்தாய். அதனால் எடுத்த அந்த மானிட உடம்பு, அவர் ஏற்கனவே சாகாவரத்தில் இருந்து கொண்டிருப்பவர். பல யுகங்களிலே புதிய நல்லேன் தொன்று தொட்டு உனது பூங்குழலுக்கு அன்பு பூண்டவன். புதிய நென்பு என்னை போக்குகிறோனில் பூங்குழலுக்கு அன்பு பூண்டவன் பூர்வித்தினும் என்று சொல்லுவார். அதிலிருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் வல்லப்பெருமான் ஒவ்வொரு யுகத்தில் இருந்தவர் என்று ஆதாரங்கள் இருக்கு, யாரும் மறுக்க முடியாது. ஆக தந்தையை கண்டுகொண்டேன், சன்மார்க்க சுத்த சன்மார்க்க நெறியிலே பேரின்பமாக இருக்கின்றேன், இந்த உலகத்திலே சாகாவரம் பெற்றேன். ஏன் அதை சொன்னார்னா, மானிட பிறவி எடுத்தான்னு மற்றவங்க நினைச்சிடக்கூடாது. ஒரு தாயின் வழியாக வந்ததுனால் மானிட பிறவி எடுத்தவன், மனித பிறவி எடுத்தவன் என்று யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால்தான் உலகத்தில் சாகாவரம் பெற்றேன். தத்துவத்தின் மேல் நடிக்கும் ஏகா, ஏகா என்றால் ஒரே இறைவன், ஏகா என்றால் ஒரே இறைவன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். தத்துவங்களின் மேல் விளங்கிக் கொண்டிருக்கின்ற, தத்துவங்களை அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற இறைவனே, ஒரே இறைவனே, இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு அடிமை ஏற்று, உனக்கு நான் அடிமையானேன், உனக்கு நான் அடிமையாக ஏற்றுக்கொண்டதனால் இந்த நிலைகளெல்லாம் எனக்கு கிடைத்தது என்று உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார் அவருடைய அனுபவ நிலையை. இப்போ கடைசியாக ஒரே ஒரு விளக்கம், மெய்யர்கள் வியப்பு, 55வது பாடல். இதை சொல்லிதான் ஆகணும். எண்ணம் எண்ணுந்தோறும் என் உள் இனிக்குதே இறைவா, நின்னை பாட நாவில் அமுதம் கலிக்குதே. கண்ணும் கருத்தும் என்பால் அன்றி பிறர்பால் சொல்லுமோ, கண்ணும் கருத்தும் நின்பால் அன்றி பிறர்பால் சொல்லுமோ. கண்டேன் உன்னை, இனிமேல் என்னை மாயை வெல்லுமோ. தெளிவா சொல்ற. நான் நினைக்கும் போதெல்லாம், உள்ளத்தில் நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளம் இனிக்கிறது, ஆனந்தப்படுகிறது, பேரின்பமாக இருக்கிறது. இறைவா, அருட்பெருஞ்சோதியே, நின்னை பாட நாவில் அமுதம் சனிக்குதே. சனிக்குதேனா ஊறுதேன்னு அர்த்தம். சனிக்குதேனா ஊறுதே. உன்னை பாட, உனக்கு விண்ணப்பம் வைக்கும் போதும், உன்னிடம் முறையீடு செய்வதும், உன்னை வேண்டும் போதும் வணங்கும் போதும் என் நாக்கில் அமுதம் ஊறுதே. கண்ணும் கருத்தும் நின்பால் அன்றி என் நோக்கமும் என்னுடைய உள்ளமும் என்னுடைய உயிரும் உன்னிடம் தானே இருக்கிறது. பிறர்பால் சொல்லுமோ, பிறர்பால் சொல்லுமோ என்பது வேற தேவர்களிடத்திலெல்லாம் இந்த எண்ணம் செல்லுமா? செல்லாது. ஏன்னால் பிரம்மன், திருமால், ருத்திரன் போன்ற பதத்தலைவர்களும் தேவர்கள் எல்லாம் எனக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். பாடல் உண்டு, அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். செத்து செத்து பிறக்கும் இவர்கள் என் முன் வழியிலர் என்று சொல்லுவார். அற்புதமாக இருக்கும். யாரும் சொன்னதில்லை இந்த பிரபஞ்சத்தில், எல்லாம் மறைத்து மறைத்து பேசினார்கள். ஏன் அதை சொன்னாரு? ஒரு 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 தத்துவத்தினுடைய தலைவன், பிரம்மனோ திருமாலோ ருத்திரனோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு பிறவி எடுக்க வேண்டும். அந்த பிறவினுடைய செயல் முடிந்த உடனே அவன் இறக்க வேண்டும். அடுத்த அவதாரத்துக்கு அவன் பிறக்க வேண்டும். பிறக்க வேண்டும், இறக்க வேண்டும். அதான் சொல்றாரு, செத்து செத்து பிறக்கும் இவர்கள் எல்லாம் என் முன் வழியிலர். வழியிலன்னு அர்த்தம், எனக்கு நிகரானவர்கள் இல்லை, என்னை விட இவர்கள் வலிமையானவர்கள் இல்லை. ஏனென்றால் பிரம்மனும் திருமாலும் ருத்திரன் போன்ற பத தலைவர்களும் தேவர்களும் தினமும் இவரை வந்து வணங்குகிறார்கள். பாடல்ல சொல்றாரு. மக்கள்கிட்ட யார் சொல்லல, அதனால வள்ளலார சாமியார்னு சொல்லிட்டாங்க. ஒட்டு மொத்தமா சொல்லிட்டாங்க சாமியார். அவ்வளவுதான், ஒரே வரி முடிஞ்சு போச்சு. சோறு படம் சொன்ன சாமியாரியா ஒரே வரியில சொல்லி முடிச்சுட்டாங்க.
ஆனா அவர் என்ன சொல்றாரு? வாலி என்று என்னை அயன்மாயன் ஆளோர் அயன்மால் ஆதியோர் அருட்பேர் ஆளி என துதித்து ஏத்த புரிந்தாய். அற்புதம். நூடிலி வாழை என்று அன்றே எனக்கு சாதா வரமும் உகந்தளித்தாய். வாலி மன்றவங்கும் அருப்பெருஞ்சோதினின் மன்னருளே. அது மட்டுமா சொன்னாரு? திருமடந்தைமார் இருவர் என்னை நோக்கி நடனம் செய்ய அருளி இந்த சிறியனுடைய குற்றையெல்லாம் தீர்த்த சொல்வார். தாழ்வு இழிவு திருமடந்தையார் லட்சுமியும் சரஸ்வதியும் இவர்கள் என் முன் பாடி ஆடி என்னை மகிழ்வித்தார்கள் என்று சொல்வார். பாடல்ல இருக்கே, மக்களிடையே யார் சொல்லல. ஏன் சொல்றாருன்னா எல்லாரும் என்னை வணங்குகிறார்கள் என்று சொல்றாரு. இருநிதிய திருமகளிர்கள் என்னை வணங்கி அன்பு மாலையில சொல்லுவார். முதல்ல சொன்னது 6ஆம் திருமுறையில. இருநிதிய திருமகளிர்கள் என்னை வணங்கி, திருமகள்கள் இருநிதிய திருமகளிர்கள் கல்வியும் செல்வத்தினுடைய தெய்வங்கள் சரஸ்வதியும் லட்சுமியும் என்னை வணங்கி இசைந்தன ஒன்றாக வராங்க. தனித்தனியா வரல, 2 பேரும் ஒன்னா வந்து வந்தனம் அப்பா என்று மகிழ்ந்து இசைவித்து பெருநிதி வாய்த்திட என் முன் பாடி ஆடி பெற்றி அளித்தனை இப்பேதையன் தனக்கே. ஏன் சொன்னாரே? அவருடைய நிலையை உலக மக்களுக்கு சொல்லணும். எல்லாரும் என்னை வந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். பாடலிலே உண்டு. இதை பொறுக்காதவர்கள், இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் தான் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள், வழக்கு தொடர்ந்தார்கள். அங்கே ஒரு திருவிளையாடல் நடக்குது. அதை நம்ம பின்னால பார்க்க போறோம். இப்ப சொல்ல முடியாது, பின்னால்தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னும் அந்த நிலைக்கு நம்ம வரல. அதையும் அந்த தீர்ப்பையும் அந்த நீதியும் நிலைநாட்டி வந்தவர் நமது இறைவன் வல்லப்பமானவர்கள். நீதிபதிக்கு காட்சி கொடுக்கிறார், நீதிபதி எழுந்து நிற்கிறாரு, எல்லாமே இங்க நடக்குது. ஆக இப்படியெல்லாம் பொறுக்க முடியாதவர்கள் திருவட்பாவை மறு அறுப்பாய் என்று சொல்லி வழக்கு தொடர்ந்தார்கள். அதனையும் அந்த நீதியை நிலைநாட்டியவர் நமது இறைவன் வல்லப்பமானவர்கள். இதை உலக மக்களுக்காக தான் செய்தார், அவருக்காக அல்ல. ஆக இந்த நிலையில் இருந்து கொண்டு சொல்லுகிறார். இதை ஏன் சொல்றோம்னா இறைவனுடைய நிலையை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த. நீ வந்து வீணா சொல்ல வேண்டாம், இல்லாததை சொல்ல வேண்டாம், கற்பனையா சொல்ல வேண்டாம். அருட்பால் இருக்கிறது மட்டும் மக்களிட சொல்லுங்க, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. மக்களிடம் யாரும் சொல்லுவதில்லை. அதனால சொல்றார், இப்படிப்பட்ட இறைவனே உனக்கு நான் அடிமையாக இருந்ததனால் இந்த நிலைகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதான் சொல்றாரு, நான் பிறரிடம் செல்லுவேனோ, பிற தேவர்களிட்ட நான் செல்லுவேனா? செல்ல முடியாது. என்றே மெய் கண்ட நான் மற்ற பொய் கண்ட தெய்வங்களை மேவுவேனோ? தெளிவா சொல்லுவார். அவர் சொல்லுவார் பிள்ளைகிட்ட, என்னதான் இருந்தாலும் மகனே, ஏற்கனவே 5 தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தானே பிரம்மன் திருமாலு, அவங்க வந்திருக்காங்க, அவங்ககிட்ட ஏதாவது பேசலாம்ல அப்படின்னு கேட்பார். அப்ப இவர் சொல்லுவார், அப்ப பதில் சொல்றாரு, என்றே மெய்கண்ட நான் எப்போதுமே உன்னதான் உண்மையான கடவுள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மற்ற தெய்வங்களை நான் மேவுவேனோ? மற்ற தெய்வங்கிட்ட நான் போவேன் நினைக்கிறியா? போக முடியாது. மறந்தும் என்ற நாவால் உரைக்க மாட்டேன் சிறு தெய்வ நாமங்களை. தெளிவா சொல்லுவார். உன்னை தவிர இது எல்லாமே சிறு தெய்வங்கள் தான் என்னை பொறுத்தவரையில் என்று கூறுவார். பாடல் உண்டு. ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நான் பிறரிடத்தில் நான் செல்லுவேனா? கண்டேன் உன்னை, நான் கருவிலே உன்னை கண்டு கொண்டவன். ஒரு தாயின் கருவறையிலே இருக்கும்போது உன்னை நான் கண்டு கொண்டவன். இனிமேல் என்னை மாயை வெல்லுமோ? இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களில் சொல்லப்பட்ட மாயைகள், மயக்கங்கள், உலக ஆசைகள் எல்லாமே என்னை ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாது என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். ஆக அன்பர்களே, இன்று நாம் பார்த்த பதிவிலே தெளிவாக பார்த்து விட்டோம் இறைவனுடைய திருவிளையாடலை. எனவே உலக மக்களே, நீங்கள் அனைவரும் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து கொலையும் புலையும் தவிர்த்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி எல்லா அருளையும் செல்வங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த வையகத்தில் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வள்ளலார் மொழியன் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மீண்டும் இறைவனுடைய திருவிளையாடல் நாளையும் தொடரும். பார்த்து மகிழ்ந்து இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.